நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாப்பி பர்த். கொன்றுவேன். அப்ப சீக்கிரம் சொல்றா. தெரியும். Wish you many more happy returns of the day. Thank you. என் மேல உனக்கு கோவம் இல்லையே. சாரிடா. நான் தான் சாரி சொல்லணும் ஜெயா. உன் கால் வெயிட்டிங்லேயே போயிட்டு இருந்தது. என்னால் முதல்ல எல்லாம் விஷ் பண்ண முடியல. அதான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி ஜெயா. நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. அதான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டானே. எப்படி தெரியும்? இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு அவனை வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்லு. அதெல்லாம் முடியாது. டேய் வாயை மூடிடுறா. டேய் என்னடா கூட்டணி சேர்ந்துட்டீங்களா? ஏன்டா அந்த பசங்களாம் அப்படி இருக்கீங்க? ஃபிகரை பார்க்குற வரைக்கும் மாப்பிள்ள நீதான்டா அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணுங்கிறது. ஃபிகரை பார்த்து அந்த ஃபிகர் ஓகேன்னு சொன்ன உடனே ஃப்ரெண்டே ஃபிகர் முன்னாடி அசிங்கப்படுத்துறது. செய்யுங்கடா செய்யுங்க. இப்போ என்ன நீங்கள் 2 பேரும் தனியாக பேசணும். நான் வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். பேசி முடிச்சுட்டு கூப்பிடு. என்னைக்குமே உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா உன் பர்த்டே அதுவுமா உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் சாரிடா. என்னை மன்னிச்சிரு. ஹேய் அதெல்லாம் விடுறா. இப்போ ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்க? சரி வா கார்டன்ல போய் பேசலாம். என்னை வீட்டுக்குள்ள எல்லாம் கூப்பிட மாட்டியா? ஐயோடா ஆசையா பாரு வா. ஜெயா தம்பி யாரு? என் கிளாஸ்மேட் பா கார்த்திக். வணக்கம் அங்கிள். வணக்கம்ப்பா. என்ன இவ்வளவு காலையில? இல்லை அங்கிள் பர்த்டேனா வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது, ஒதுங்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். அதனால தான் அங்கிள் காலையிலே வந்தோம். குட். ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் இருக்கணும். ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்லை இருக்கட்டும் அங்கிள். தம்பி டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கிள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். காஃபி அங்கிள். நீ பேசிட்டு இருமா. 2 காஃபி. என்ன இப்படி சொல்றாரு? உங்க அப்பா எதுவும் சரவண பவன்ல வேலை பார்த்தாரா? கார்த்திக் பாரு அவனை. ஏமா நான் உன்கிட்ட பேசினா நீ இவங்கிட்ட பேசுற? டேய் அடங்கடா. சும்மா பேசிக்கிட்டே இரு. உதவாங்க போற. ஏண்டா என் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்துட்டு நீ இதுவும் பேச இன்னும் பேசோடா? கன்ஃபார்ம். இந்தாங்க தம்பி. நீங்க அங்கிள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்ல என்னப்பா? எங்க தலைக்கு மேல வேலை இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் ஆண்டி. யாருமா உன் ஃப்ரெண்ட்ஸா? வணக்கம் தம்பி. நீங்க பேசிட்டு இருங்க. எங்க உள்ள எவ்வளவு வேலை இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பிங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? நம்ம வீட்ல எல்லா வேலையும் செய்யறதுக்காக. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. வேலைக்காரங்களும் 9 மணிக்கு தான் வருவாங்க. நீங்க காலையிலேயே வந்துட்டீங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. டேய் விட்டா மாச சம்பளம் பேசி வீட்டுக்கு வேலைக்காரனா வச்சுருவாங்க போலியடா. என்ன தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். நாம செய்யாம இந்த வீட்ல வேற யார் செய்வாங்கன்றான்? நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி நினைக்கிறது ரொம்ப சந்தோஷம்பா. தம்பி வாங்க போலாம். அப்பா நான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேனே மறந்துட்டீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்குமா. நீ அம்மாவை கூட்டு போ. எங்க அம்மாவை கூட்டிட்டு போனா எனக்கு நிறைய வேலை இல்லையா? என் வேலையில யார் செய்யறது? என்னங்க என்னால முடியாது போ. என்னங்க என்னங்க நீங்க? தம்பி நீங்களே கூட்டிட்டு போயிடுங்கப்பா. இவங்களே செட்டு பிரிச்சு விடுறாங்க. சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிறீங்கடா. என்னடா மைண்ட் வாய்ஸா? பின்ன என்னடா பிக்னிக் கூட்டு போறதுக்கு உனக்கு அவங்களே ரூட்டு போட்டு தராங்க. சிரிச்சுக்க. 5 minutes இருங்க நான் ரெடி போயிட்டு வா. காப்பியாடா அது? இருக்கிறவன் பூரா சுகர் பேஷண்டா இருப்பாங்க போல இருக்கு. கொஞ்சம் கூட இனிப்பே இல்லையடா. நீ எப்படி அதை குடிக்கிற? இதெல்லாம் பழகிக்க வேண்டியதான். அப்பா சாமி நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்வ போல இருக்கே. என்னால முடியாதுப்பா. அங்கே கொஞ்சம் சுகர் கொடுங்க. கார்த்திக் என்னடா அப்படி பாக்குற? ரொம்ப அழகா இருக்க ஜெயா. தேங்க்ஸ் டா. வா போலாம். எங்க உன் வண்டி? சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன்.
அதுல போலாம் தான் ஆசை ஆசையா வந்தேன். போ கார்த்திக், நீ என்னை ஏமாத்திட்ட. வா ஜெயா போலாம். சொல்லவே தயங்கினேன், ஏற்றுக்கொள்வாயோ? யாரும் பார்க்காத வேளையில் காதல் சாலையின் ஓரமாய் நாளும் நானுமே ஓடினேன், எல்லை இல்லாமல் காதல் நெஞ்சிலே ஆசையாய் மேகம் தூவுதே சாரலாய் சேர்ந்து நனையவே நீயுமே கூட வருவாயோ? தரியா கார்த்திக்? மல்லிப்பூ வாங்கிக்கோ. ஏன்? மல்லிப்பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லிப்பூ கொடுங்க. 3 முழம் போட்டுமாப்பா? 3 முழமா? அவ்வளோ பூ வச்சுட்டு நான் என்ன பண்றது? 1 முழம் போதும். ஒண்ணு பத்தாதுப்பா. 3 முழமே கொடுங்க. எதுக்குடா இவ்வளோ? பொண்ணுங்க தலை நிறைய பூ வச்சாதான் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆஞ்சநேயர் பக்தர் மாதிரி இருந்துட்டு கலக்கிற கார்த்திக். நான் இது வரைக்கும் இவ்வளோ பூ வச்சதே இல்லடா. வச்சு விடுறா. நீ கோயிலுக்கெல்லாம் வர்றதுண்டா? சின்ன வயசுல ஃபேமிலியோட வருவோம். 10th 12th அப்புறம் இந்த பக்கம் வர்றதில்ல. அம்மா அடிக்கடி வருவாங்களா? வருவாங்களா? இங்கே தான் வாழ்வாங்க. உன்ன மாதிரி பசங்க எதுக்கு கோயிலுக்கு வராங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் வருவாங்க? நீங்க கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிடவா இல்ல? நீ அடி வாங்க போற. ஆனா கார்த்திக், கோயிலுக்கு வந்தா மனசு சந்தோஷமா இருக்கும்டா. இனிமே நீயும் அடிக்கடி கோயிலுக்கு வா. அப்பதான் கடவுள் நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் கொடுப்பாரு. எங்க அண்ணன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வர்றதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை ஜெயா. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் கோயிலுக்குள்ளேயே வரேன். அப்போ எனக்காக தான் கோயிலுக்கு வந்தியா கார்த்திக்? சரி வா போலாம். தேங்காய் கெட்டு போயிடுதோ, வேற தேங்காய் வாங்கிட்டு வாங்கோ. சரிங்க சாமி. பாவம்டா, தேங்காய் அழுகி போச்சான். என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டாங்களோ? ஏன்
தேங்காய் கெட்டு போனால் அவங்க நினச்சது நடக்காதா? அப்படிதான் எல்லா படத்துலயும் காமிக்கிறாங்க. தேங்காய் 2 பாதியா உடைஞ்சா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். தேங்காய் அழுகி போச்சுன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது. சிரிக்காதடா, நீ வேணா ஏதாவது வேண்டிக்கோ. தேங்காய் நல்லா உடைஞ்சா கண்டிப்பா அது நடக்கும் பாரு. இதெல்லாம் நம்புவியா நீ? நம்புவியாவா? எனக்கு எவ்வளவு வாட்டி நடந்திருக்கு தெரியுமா? அர்ச்சனை யார் பேருக்கு? ஜெயலட்சுமி. நட்சத்திரம் தெரியாதே. ஜெயலட்சுமி, அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, விஷ்ணு கோத்திரம். அஸ்வினி ரத்னேசாய மேஷராசிஷய விஷ்ணு கோத்திரதேசாய ஜெயலட்சுமி நாமதேசாய சுக்லாம் பரதோ விஷ்ணு சசிவர்ணம் சதுபுஜம் சதுவேதம் சந்ததம் ஜாயே சர்வ விக்னோ வசாந்தஹே தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தந்தோ தந்த பிரச்சோதயாம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி. என்னைக்குமே கார்த்தி சந்தோஷமா இருக்கணும், நான் இருந்தாலும் இல்லைனாலும். என் அண்ணனை தான் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என் ஜெயாவையாவது என்கிட்ட கொடு. சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. நல்லா வேண்டிக்குங்கோ, நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். கணாநாதம் கணபதி ஹோமம் கவி கவி விடம்புபஸ்திரம் ஜெயஸ்ரம் பிரம்மாணம் பிரம்மாஸ்ரஸ்தோஸ்தோஸ்ருண உதப்தி சிதாதனம் கஜ கஜானானந்த பூதம் கணபதி சேவிதம் கபித்தஜம் பரசிதபாசிதம். கார்த்திக், தேங்காய் பாரு நல்லா உடைஞ்சிருக்கு. நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். கார்த்திக், என்னடா வேண்டிக்கிட்ட? நீ என்ன வேண்ட? வேணுனதெல்லாம் சொன்னா பலிக்காதுடா. நீ என்ன வேண்டியிருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன வேண்டிக்கிட்ட? இந்த செமஸ்டரில் அரியர் விழக்கூடாதுன்னு வேண்டியிருப்ப. நீ கூட தான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லு? என்ன வேண்டியிருப்ப? ஜெயா ரொம்ப நாள் வாழணும், சந்தோஷமா இருக்கணும், எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு வேண்டியிருப்ப. கண்டிப்பா இல்லை. வேற என்னடா வேணுன? வேணுனதை வெளியே சொன்னா பலிக்காதுன்னு நீ தானே சொன்ன. டேய், ஏன் நட்சத்திரம் ராசியெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். கார்த்திக், நான் உன்கிட்ட ஒரு விஷயம். சரி, என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. நீ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. நான் உன்னை விளையாட்டுக்காக தான் காதலிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லலாமா?